இன்னொரு ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில் என்னென்னா சோஷியல் மீடியா. இப்போ வந்து we say FOMO, you might have heard about FOMO, fear of missing out. So people will think அவங்க ஏதோ மற்றவங்க எல்லாமே நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க, மற்றவங்களை வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது, நமக்கு வரலை. இந்த மாதிரி ரொம்ப நடந்துட்டு இருக்குது. எஸ்பெஷலி Gen Z and the future generations are going to face this. So அப்போ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அண்ட் எப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாகுமோ திடீர்னு கை கால் வராமல் போகும். ஒரு பக்கத்தில் ஃபேஸில் இல்லை வந்து கை காலில் வந்து நம்னஸ் வரும். அப்படின்னா வந்து மரத்து போகுது, இல்லைன்னா வந்து பேசுறதுக்கு கஷ்டமாகும், இல்லை திடீர்னு வந்து தலை சுத்தல் வந்துடுது. இது எல்லாமே ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறிகள் இருக்கலாம். இதுக்கு ஒரு ஆக்ரோனிம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நல்ல ரூட்டீன் வச்சுக்கணும், நியூட்ரிஷியஸ் டயட் இருக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும். இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து வெறும் பாடிக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீபா அவதானி, சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்.OMR, அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? குட், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நம்ம இன்றைக்கி வந்து பிரெயின் ஹெல்த்தை பற்றி நிறைய பேச போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து நியூராலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ ஸ்ட்ரோக் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு, அதை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்படி டாக்டர் அதை ஐடென்டிஃபை பண்ணணும்? குட் கொஸ்டின். ஸ்ட்ரோக்னா வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனுங்க. இப்போ வந்து யாரும் இந்த மாதிரி திடீர்னு கை கால் வராமல் போகும். ஒரு பக்கத்தில் ஃபேஸில் இல்லை வந்து கை காலில் வந்து நம்னஸ் வரும். அப்படின்னா வந்து மரத்து போகுது, இல்லைன்னா வந்து பேசுறதுக்கு கஷ்டமாகும், இல்லை திடீர்னு வந்து தலை சுத்தல் வந்துடுது. இது எல்லாமே ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறிகள் இருக்கலாம். இதுக்கு ஒரு ஆக்ரோனிம் இருக்குது. அப்படின்னா வந்து பி ஃபாஸ்ட்னா BEFAST. பீனா பேலன்ஸ் அப்நார்மாலிட்டி. அப்படின்னா இந்த மாதிரி திடீர்னு தலை சுத்தல் வருது, இல்லை தடுமாறுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீல்ஸ் வந்திருந்தது. இப்போ வந்து ட்ரெயினில் ஒரு பர்சன் ட்ரங்க்குன்னு நினச்சிட்டாங்க டெல்லியில். பட் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தடுமாறுறது திடீர்னு வந்துருச்சுன்னா அது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறிகள் இருக்கலாம். செகண்ட் ஒன்று ஈனா ஐ. திடீர்னு ஐ அப்நார்மாலிட்டிஸ். அப்படின்னா திடீர்னு விஷன் கம்மியாகிறது, இல்லை வந்து ரெண்டாக தெரியறது. எஃப்னா ஃபேஷியல் ஏசிமெட்ரி. அப்படின்னா முகவாதம். திடீர்னு யாருக்காரும் ஃபேஸில் ஏசிமெட்ரி வருதுன்னா, ஒரு பக்கம் ஃபேஸ் வந்து இன்னொரு பக்கம் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக தெரியறதுன்னா அது கூட ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். வந்து ஆர்ம் வீக்னஸ். அப்படின்னா கை கால் வராமல் இருக்கிறது. ஆர்ம்னா கை இல்லையா, கை இல்லை கால் வீக்னஸ் வந்தால், வீக்னஸ்னால் கை கால் வராமல் போகிறது, கை கால் தூக்க முடியாமல் போகிறது கூட ஸ்ட்ரோக்குக்கான சிம்டமாக இருக்கலாம். வந்து ஸ்பீச் அப்நார்மாலிட்டி. அப்படின்னா பேசுறது கஷ்டமாகிறது. இது வந்து ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம் இருக்கலாம். டீனா டைம் டு கால் ஆம்புலன்ஸ். ஏன்னா ஸ்ட்ரோக்கில் வந்து டைம் இஸ் பிரெயின். நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தருவோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ நல்லா நம்ம வந்து பிரெயினை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த வந்து கோல்டன் ஆரை வந்து சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, லேட்டாக வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் டாக்டர்? லேட்டாக ட்ரீட் பண்ணோன்னா என்னென்னா வந்து இப்போ இந்த கோல்டன் ஆர்க்குள்ளே சப்போஸ் 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்தோம்னா சில கான்டெக்ட்ஸில் வந்து ஈவன் 9 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தால் கூட த்ரோம்போலிசிஸ் ட்ரீட்மெண்ட்னு தருவாங்க. அப்படின்னா வந்து கிளாட் பர்ஸ்டிங் தெரப்பி, அந்த ஒரு இன்ஜெக்ஷன் தருவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தந்து நம்ம எந்த டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, எந்த பிரெயினோட பார்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அது இன்னும் ஃபுல்லாக டெத்தாக இருக்காது, அந்த டிஷ்யூ வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா அவங்களோட பேரலிசிஸ் எல்லாம் ரிகவரி ஆகிற சான்சஸ் நல்லா இருக்கும். அதே வந்து நம்ம டிலே பண்ணோம்னா இந்த ட்ரீட்மெண்ட் தர முடியாது. இது இல்லாமல் ஸ்ட்ரோக்குக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு நாளுக்குள்ளே 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தால் அதுக்கெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பேஷண்ட்டுக்கு எது சூட் ஆகுமோ அது பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் தருவாங்க. பட் டிலே பண்ணோம்னா வந்து அவங்களோட பேரலிசிஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகாது, அப்படியே இருந்துடும். அதனால அந்த பிரெயின் டிஷ்யூ வந்து சேவ் பண்ணுறதுக்கு, பிரெயின் வந்து காப்பாற்றுறதுக்கு அர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கே ஒரு டெய்லி பேசிஸில் வந்து எல்லாருக்கும் வந்து தலைவலிக்கும், கரெக்டாக? அதுக்கு வந்து யூஸ்வலாக நிறைய பேர் வந்து மெடிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லை தைலம் வச்சுப்பாங்க. ஆனால் இந்த தலைவலி வந்து சில பேருக்கு சிவியராக இருக்கும், இல்லைனா ரிப்பீட் ஆகும். இது வந்து எதை டாக்டர் இண்டிகேட் பண்ணுது? தலைவலி ஒரு ரொம்ப காமனான சிம்டம். இப்போது எனக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வருவாங்கன்னா, அவங்களே ஒரு டயக்னோசிஸோடு வருவாங்க. ஒத்த தலைவலினா மைக்ரைன் அப்படி வருவாங்க. பட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லா தலைவலியும் மைக்ரைன் கிடையாது. தலைவலி ஹெட்டேக்குன்னு வரும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது. மைக்ரைன் ஒரு டைப் தான். அதே மாதிரி ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு இருக்குது, அதே மாதிரி கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் இருக்கும். அந்தந்த பேஷண்ட்டுக்கு எந்த டைப் ஹெட்டேக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுத்தா தான் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் என்னென்னா, எந்த ஹெட்டேக் இருந்தாலும் அவங்க ஒரு ஹெட்டேக் டைரின்னு மெயின்டைன் பண்ணணும். அவங்க என்னென்ன சாப்பிட்டா, என்ன பண்ணால் ஹெட்டேக் வந்தது எல்லாமே வந்து அவங்க நோட் பண்ணி வைக்கணும்.
அது எல்லாமே என்ன பண்ணணும்னா, சப்போஸ் அவங்க ஏதாவது வித்தியாசமாக ஹெட்டேக் நோட்டீஸ் பண்ணுறாங்களா, ரெகுலராக சில பேர் மைக்ரேனர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஹெட்டேக் தான் எப்போவுமே வருமா, இல்லை ஹெட்டேக்கோட குவாலிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா சம்டைம்ஸ் ஒத்த தலைவலி வரலாம், சம்டைம்ஸ் ஹோல் ஹெட்டு வந்து ஃபுல்லாமே தலைவலி வரலாம், கழுத்து வலி வரலாம், எல்லாம் அசோசியேட்டடாக ஏதாவது வந்து கண்ணு பிளரிங் இருக்குமா, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா, இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வைக்கணும். அதே இந்த ஹெட்டேக் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு திடீர்னே வந்துருச்சு, இல்லை ரொம்ப சிவியர் ஹெட்டேக் வந்துருச்சுன்னா உடனே நியூராலஜிஸ்ட்டாக பார்க்கணும். ஏன்னா ஹெட்டேக்கு வந்து சம் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த ஹெட்டேக் எப்போ வந்து ஒரு டேஞ்சரஸான சிம்டம்னா சொல்கிறதுக்கே சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி திடீர்னு சிவியராக வர ஹெட்டேக், இல்லை நோன் மைக்ரேனர்ஸ்க்கு வந்து வித்தியாசமான தலைவலி வருதுன்னா அது கூட ஒரு ரெட் ஃப்ளாக் சைன் தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டேக் கூட ஃபீவர் வருது. இப்போது ஹெட்டேக்கு இன்றைக்கி ஹெட்டேக் வந்திருக்கு, பட் 3 நாள் இந்த ஃபீவர் இருக்குன்னா அது பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மூளை காய்ச்சல், அதனோட அறிகுறிகள் இருக்கலாம். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக்கு கூட முகவாதம் வருது, இல்லை பக்கவாதம் வருது, இல்லை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் வருது, லைக் பிளரிங் ஆஃப் விஷன், அப்படின்னா கண்ணு தெரியாமல் போகும்னா அது கூட ஒரு சிவியர் சிம்டம், ஹெட்டேக் வந்து சிவியர் சிம்டம்னு சொல்லும். இது எல்லாமே சப்போஸ் ஹெட்டேக் வந்து ரொம்ப ஓல்ட் ஏஜில் வருது, புதுசாக ஹெட்டேக் வருது, இல்லை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஹெட்டேக் வருது, இல்லை வந்து இந்த மாதிரி போஸ்ட் பார்ட்டம் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி ஹெட்டேக் வருது, இதெல்லாமே வந்து பெரிய சிம்டமாக இருக்கலாம், பெரிய டயக்னோசிஸாக இருக்கலாம், உங்களுக்கு ரத்த குழாயில் அடப்பு வந்து இருக்கிற சிம்டமாக இருக்கலாம் இது. ஓகே. அண்ட் ஹெட்டேக்கோட சம்டைம்ஸ் வாமிட் கூட வரும் டாக்டர், அது வந்து எந்த டாக்டர் இண்டிகேட் பண்ணுறது? அதுதான் ஹெட்டேக் கூட வாமிட் வந்தால் கூட இட் இஸ் அ சிவியர் ஹெட்டேக் வந்து சிவியர்னு அர்த்தம். ஹெட்டேக்கோட வாமிட்டிங் வந்தால் அதில் என்னென்னா இந்த மூளை காய்ச்சல்னால வரலாம், இல்லை சிவிடிஎன், சின்ன வயசில் சிவிடிஎன் வரும். சிவிடினா செரெப்ரல் வீனஸ் த்ரோம்போசிஸ், உள்ளே வந்து கிளாட் ஆகுது, இதனால கூட ஹெட்டேக் வாமிட்டிங் எல்லாம் வரலாம். யூஸ்வலி ஹெட்டேக் வாமிட்டிங் வந்தாலே இது வந்து பிரெயினில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஒரு சிம்டம். ஆக்சுவலி அது வந்து இமீடியட்லி அதுக்கு வந்து அட்டென்ஷன் தேவைப்படும், இமீடியட்லி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஓகே. இப்போ வந்து அது ஸ்ட்ரெஸ்னால கூட வந்து சம்டைம்ஸ் ஹெட்டேக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து சின்ன பசங்கக்கிட்டே கிட்ஸ்கிட்டே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவு வந்து நம்ம மூளையை பாதிக்கும் டாக்டர்? ஸ்ட்ரெஸ் ஹேஸ் பிகம் வெரி காமன். இப்போ வந்து எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட வரும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஹெட்டேக் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் அ ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்னால ஹெட்டேக் வந்ததுன்னு கிடையாது. ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் த காஸ், ஸ்ட்ரெஸ் இஸ் அ ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர். இப்போ எந்த டிசீஸ் வேணால் இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகுனா, இட்ஸ் அன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன். இப்போ வந்து வெளியில் ஏதோ ஒரு நடக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோமோ அதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போது ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும்னா, நம்ம பாடி நம்ம நர்வஸ் சிஸ்டமில் தெர் இஸ் ஒன் நர்வஸ் சிஸ்டம், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் பண்ணுவாங்க. அதில் இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஃபியர், இந்த மாதிரி எப்போவுமே வந்து கோவம், இல்லை வந்து பயம், இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமில் இம்பேலன்ஸ் வந்துடும். அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய கெமிக்கல் செக்ரிஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும் நம்ம பிரெயினில், பாடியில். அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்னால வந்து தலைவலி வரலாம், பிபி எல்லாம் ஜாஸ்தி ஆகலாம், ஸ்ட்ரோக்கு வரலாம், இதெல்லாமே வந்து அதனால வரலாம். ஆனால் அதே காசன் கிடையாது. ஸ்ட்ரெஸ் மட்டும் இருந்தால் வரும்னு சொல்ல முடியாது. பட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், பிபி ஜாஸ்தி ஆகும், சுகர் வரும், இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக் ஆகிடும். அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்னொரு ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில் என்னென்னா சோஷியல் மீடியா. இப்போ வந்து வி சே FOMO, யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ பீப்புள் வில் திங்க் அவங்க ஏதோ மற்றவங்க எல்லாமே நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க, மற்றவங்களை வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது, நமக்கு வரலை, இந்த மாதிரி ரொம்ப நடந்துட்டு இருக்குது. எஸ்பெஷலி Gen Z அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் டு ஃபேஸ் திஸ். ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அண்ட் எப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாகுமோ அது லாங் டேர்மாக இருந்தால் பாடியில் கார்டிசால் லெவல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும், அது வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா, தெர் ஆர் மெனி டெக்னிக்ஸ். மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னிக். இது மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் டேக்கிங் ரெகுலர் டிஜிட்டல் டீடாக்ஸ், that is also important. You have some boundaries with the technology. ஸோ எங்கே வேணுமோ எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் எப்போவுமே வந்து சோஷியல் மீடியா எப்போவுமே வந்து ஃபோனில் இருக்கிறது இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ அதனால் stress management becomes important. And immediate stress relief there is a technique, like we say it as 4-7-8 technique, like 4 inhalation, 7 holding, 8 exhale through the mouth. So this will immediately help.
Okay. And some meditation techniques are there for professionals like serene mind, soul sync, and all these meditations will help for younger generation, which take only 3 minutes, 10 minutes like that. So these things can help people, and I think this 478 will help many of us, I feel, because it's a very immediate stress relief. Yes. Because people wanted immediate solution for everything. Yes. And அதுவே நம்மள பாத்துக்கக்கே they are not investing much time. And also நீங்க வந்து இந்த ஜென்சி டேர்ம்ஸ்லாம் சொல்றனால I am hearing lot of this brain fog, brain buffer அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். அப்படின்னா என்னது டாக்டர்? Actually again it is lifestyle related. Brain fog இல்ல brain buffering இல்ல எதனால வரும்னா sometimes it can come because of இந்த vitamin deficiency நால வரலாம், nutritional deficiency நால வரலாம், இல்ல இந்த மாதிரி hormonal changes நால வரலாம், migraine நால வரலாம், லாங் டேர்ம் ஸ்க்ரீன் யூசேஜ்னால வரலாம். இதெல்லாமே வந்து இந்த பிரெயின் ஃபாக் காஸ் பண்ணலாம். இல்லை கோவிட், போஸ்ட் கோவிட் கூட நம்ம பிரெயின் ஃபாக் நிறைய பார்த்தோம். ஸோ இந்த பிரெயின் ஃபாகில் என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, forgetfulness வரும். அப்படின்னா மறந்து போயிடும், திங்ஸ் எல்லாம் மறந்து போயிடும், அட்டென்ஷன் இருக்காது, ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஃபோக்கஸ் இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். பட் இந்த பிரெயின் ஃபாக் வந்து பெரிய நியூரோலாஜிக்கல் டிசீஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அது வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அது என்ன சொல்லணும்னா உங்களோட பிரெயின் ஹெல்த் நீட்ஸ் அட்டென்ஷன் சொல்லணும். நீங்கள் வந்து பிரெயின் ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இமீடியட்லி நியூரோலஜிஸ்ட்டை பார்க்கணும். அவங்க இந்த அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களோட மெமரி எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பார்த்துட்டு எதனால பாதிச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏதாவது சீரியஸ் கண்டிஷன் கூட சில டைமில் பிரெயின் ஃபாகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் பிரெயின் ஃபாக் மட்டும் இருக்குன்னா அது வந்து சீரியஸ் கண்டிஷன் கிடையாது. இப்போ யங் ஏஜ்ல மெமரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, ஃபிட்ஸ் எல்லாம் வருதுன்னா தெர் இஸ் ஒன் சீரியஸ் கண்டிஷன், ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது ட்ரீட்டபிள் கண்டிஷன். நிறைய வாட்டி அது ஒரு சைக்கியாட்ரிக் கண்டிஷன் நினைச்சு மிஸ் பண்ணிடுவாங்க. அதான் நான் ஆக்சுவலாக கேட்கலாம்னு நினச்சேன் டாக்டர். ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு தான் இந்த வந்து மெமரி லாஸ் இல்லைனா மெமரி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சின்ன பசங்களுக்கே வந்து இந்த மெமரி லாஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய டிசீஸாக நம்ம யோசிக்கணுமா, இல்லைனா வந்து இது வந்து ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாமா? மெமரி லாஸ் வந்து இப்போது எல்டர்லி ஏஜில் நீங்கள் சொல்கிற மெமரி லாஸ்க்கு டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, ஞாபக மறதின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட் காமன் வந்து அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. அதில் என்ன ஆகுனா அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம், நேற்று என்ன பண்ணாங்க, காலையில் என்ன சாப்பிட்டாங்க, இதெல்லாம் மறந்து போயிடும். பட் அவங்களுக்கு லாங் டேர்ம் அவங்களோட பழைய கதையில் அவங்க வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. இது வந்து எல்டர்லி ஏஜில் வர்றது ஒரு டைப் ஆஃப் டிமென்ஷியா. இது வந்து நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன். அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் நம்ம பண்ண முடியாது. அதே யங் ஏஜில் யாரும் இந்த மாதிரி மெமரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னா டெஃபினெட்லி நம்ம அதை இவாலுவேட் பண்ணணும். இது உள்ளே என்ன இருக்குது நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்க்கணும். உள்ளே ஏதாவது டியூமர் இருக்கா, இல்லை ஏதாவது ரத்த கசிவு இருக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் என்செஃபலைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அது கூட மெமரி ப்ராப்ளமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் ப்ராப்ளம் இன் யங்கர் பீப்புள். அதே வந்து ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட, இல்லை டிப்ரெஷன், இப்போ நிறைய காமன் இல்லைங்களா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அது இருந்தால் கூட அது மெமரி ப்ராப்ளமாக தான் வரும். ஸோ அது வந்து எதனால் வந்திருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணணும். உங்களுக்கு நியூரோ இமேஜிங் அப்படின்னா எம்ஆர்ஐ பிரெயின் ஒரு எனி அதர் டெஸ்ட் தேவை இருக்கா இல்லையா வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் தீஸ் ஆர் தி ஏர்லி சைன்ஸ் ஆஃப் எனி டிசீஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காமனாக வந்து இருக்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அதிகமான ஒரு நேரம் வந்து ஒரு ஃபோனை பார்க்குறதோ இல்லை வந்து டிவி பார்க்குறதோ இல்லை படுத்திருந்தா டக்குன்னு எழுந்துக்கும் போது ஒரு மயக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிசீனஸ் வருது இல்லை, அது வந்து ரொம்ப டேஞ்சரா இல்லைனா வந்து நம்ம இல்லை பரவாயில்ல இது யூஸ்வலாக காமனாக எல்லாருக்கும் நடக்கிறது தானே டாக்டர்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதுவே எந்த சிம்டமாக இருந்தாலும் அது திடீர்னு வந்துருச்சுன்னா அது டேஞ்சர் சிம்டமாக. இப்போ வந்து திடீர்னு ஒருத்தருக்கு டிசினஸ் வருதுன்னா, கிடினஸ் வருதுன்னா அது ஒரு ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறிகள் இருக்கலாம். முன்னாடி ஸ்ட்ரோக் எல்டர்லி ஏஜில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்னால ஏர்லி ஏஜ்லேயே பிபி வருது, டயபெட்டிஸ் வருது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால, இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால நிறைய பேருக்கு இப்போ ஒபிசிட்டி இருக்குது, எல்லா ஓவர் வெயிட் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வந்து யங் ஏஜ்லேயே வரும் இப்போ.
ஸோ அதனால் திடீர்னு டிசினஸ் வந்தால் அது வந்து ஸ்ட்ரோக்குக்கான சிம்டமாக இருக்கலாம். அதே டிசினஸ் கொஞ்ச நாளும் இருக்குது அப்படி இருந்தால் டிசினஸ் இல்லை கிடினஸ் நிறைய வாட்டி பீப்புள் வந்து தலை சுத்தலான்னு வருவாங்க, வெர்டைகோன்னு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரோக் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரூல் அவுட். அனதர் என்னன்னா நம்ம வந்து பேலன்ஸ்க்காகனா ஒரு நர்வ் இருக்குது பிரெயினில், பேலன்ஸ் நர்வ்னால வருதா இல்லை வந்து இந்த பேலன்ஸ்க்காக இருக்கிற வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ்ன்னு இருக்குது, அது காதில் எண்ட் ஆகும், அதனால வருமா, அதனால வருதா, எதனாலனா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி மருந்து இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரோக்காக இல்லாமல் இருந்தால் அதை நல்லா ட்ரீட் பண்ணலாம், ஸ்ட்ரோக் இருந்தால் உடனே ட்ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காமனாக வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபிட்ஸ் டாக்டர். கிட்ஸு கிட்ட வந்து ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் ஃபிட்ஸ் வர்றது வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதுக்கப்புறம் வர்றது வந்து எந்த அளவு வந்து பாதிக்கும் நம்ம நர்வ் சிஸ்டம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதை கூட யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை டாக்டர்? ஆக்சுவலி ஃபிட்ஸ் எப்போ வந்தாலும் அது நார்மல் கிடையாது. பட் 5 வயசு வரைக்கும் இந்த ஃபீவர் கூட ஒரு ஃபிட்ஸ் வரும், ஜுரம் இருக்கும்போது வலிப்பு வரும். அப்போ வந்து அதுக்கு நம்ம ஃபெப்ரைல் சீஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா போக போக நிறைய டைம் வந்து ஃபிட்ஸ் எபிலெப்சியாக கன்வெர்ட் ஆகாது. அப்படின்னா லைஃப் லாங் ஃபிட்ஸாக வராது, பட் சம்டைம் வரலாம். அது வந்து அந்தந்த பேஷண்ட் கண்டிஷன் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ ஓல்ட் ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஏதாவது ஃபிட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம எதனால் வந்திருக்கு எல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது ஃபிட்ஸ் வரதுக்கு. அது ஃபிட்ஸ் வேறு, எபிலெப்சி வேறு. ஃபிட்ஸ்னால் ஒரு வாட்டி இந்த வலிப்பு வந்தால் ஃபிட்ஸ் அண்ட் சீஷர்ன்னு சொல்லுவாங்க. அது ரிக்கரண்ட்டாக அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யாருக்கே ஃபிட்ஸ் வந்தாலும் வந்து நம்ம அது எதனால் வந்திருக்கு என்ன இருக்குன்னா பார்க்கணும். இந்த இஇஜி பண்ணிவிட்டு பார்க்கணும், ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் அசஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து கிளாரிட்டி கொடுக்க முடியும். இப்போ வந்து ஃபிட்ஸுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற மருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து ஃபிட்ஸ் இருக்கவங்களுக்கும் இல்லாமல் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவங்க தைரியமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதில் இந்த ஃபிட்ஸ் மறந்துனாலேயோ இல்லை வந்து ஃபிட்ஸ் இருக்கிறதுனாலையோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி எந்த சிச்சுவேஷன்ஸும் கிடையாது. நான் சொல்லிட்டு இருக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அதே ஏதாவது வேறு கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நம்ம அது இப்போதைக்கே ஜென்ரலைஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் சச் நம்ம வந்து ஃபிட்ஸ் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லைனா வந்து ஃபேமிலி ஹெரிடிட்டி வந்து ஃபிட்ஸ் வந்து கேரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மித்தா இல்லைனா அது உண்மையா டாக்டர்? அது அகெயின் பர்சன்டேஜ் ஆஃப் தான் இருக்கும். ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிட்ஸ் தான் வந்து ஃபேமிலியில் ரன் ஆகும். இல்லைனா ஆஸ் சச் அது வந்து ஃபேமிலியில் ஹெரிடிட்ரியாக ரன் ஆகாது. ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ காமனாக பார்க்குற வந்து நியூரோ ப்ராப்ளம் வித் ஆர் ஜென்ரேஷன் என்னது டாக்டர்? காமனாக பார்க்குற நியூரோ ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா இந்த தலைவலி, அப்புறம் வந்து கழுத்து வலி, முதுகு வலி, இதுதான் ரொம்ப காமனாக இருக்குது இப்போ. ஐ திங்க் எஸ்பெஷலி இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து இந்த முதுகு வலி, கழுத்து வலி அண்ட் நிறைய மொபைல் யூசேஜ் பீப்புளெலாம் வரும். எஸ் டெஃபினெட்லி. பிகாஸ் இப்போ போஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸ் தனியாக பண்ணணுமே கிடையாது இல்லையா? முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாம் அவங்களோட டெய்லி ரொட்டீன்லேயே அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கும். பட் இப்போ என்ன இருக்குன்னா இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் உட்காந்தே வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பாஸ்டர் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதுனால நெக் பெயின், லோ பேக் பெயின் எல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது இப்போது. ஸோ அதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் வந்து நம்ம மெடிக்கலி ட்ரீட் பண்ணலாம். அது ரொம்ப அதிகமாச்சுன்னா அதுக்கு சர்ஜரி கூட தேவைப்படலாம். ஓகே. நீங்கள் சர்ஜரின்னு சொன்னனால இப்போ எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கே ஒரு காமன் கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து நியூரோ சர்ஜன் பார்க்கணும் அண்ட் நியூரோலஜிஸ்ட் எப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, இல்லைனா வந்து மெமரி ப்ராப்ளம்ஸ், இந்த ட்ரெமர்ஸ், அப்புறமா வந்து நிறைய நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இஸ் ட்ரீட்டட் பை நியூராலஜிஸ்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னால் நியூராலஜிஸ்ட் வந்து நரம்பு ப்ராப்ளமை வந்து மருந்துலேயே மெடிசன்லேயே குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நியூரோ சர்ஜனா எப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைங்களா, நரம்புக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், பிரெயினுக்கு இல்லை ஸ்பைனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா நரம்பு சர்ஜன் பண்ணுவாங்க. அதே இப்போ ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி ஆகுது, இல்லை பிரெயின் டியூமர் இருக்குது, இந்த எங்கேயாரும் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கு ஏதாவது பிரெயின் ப்ராப்ளம் வருதுன்னா அது நியூரோ சர்ஜன் பார்ப்பாங்க. நியூரோ டியூமர் இருக்குன்னா
ஏதாவது டியூமர்னா கட்டி பிரெயினில் கட்டி இருக்குன்னா அது நியூரோ சர்ஜன் பார்ப்பாங்க. அது இல்லாமல் சப்போஸ் இப்போது நெக் பெயின் பேக் பெயின் சொன்னேன் இல்லைங்களா, 90% ஆஃப் த இந்த டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வந்து மெடிக்கலி ட்ரீட் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஃபிசியோதெரப்பியில் மருந்தில் ட்ரீட் பண்ணலாம். எப்போ வந்து அதனால் நடக்க முடியாமல் போகுதோ, இல்லை வந்து அதனால அந்த வலி தாங்க முடியாமல் போகுதோ, இல்லை வந்து அதனால வந்து யூரின் மோஷனில் ப்ராப்ளம் வருதோ, அப்போ எல்லாம் சர்ஜரி தான் ஆப்ஷன். இப்போ சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். இப்போ இந்த அதே மாதிரி சில கண்டிஷன்ஸுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா சர்ஜரி தேவைப்படும். ஸோ அது வந்து இந்த கண்டிஷனுக்கு இதுக்கப்புறம் சர்ஜரி தேவைப்படும்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்குக்கு நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தருவோம். சில இதில் வந்து ஸ்ட்ரோக் ரொம்ப பெருசாக வந்து அந்த பிரெயின் ஸ்வெல்லிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தேவைப்படும். ஸோ மோஸ்ட்டு இது வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நரம்பு ப்ராப்ளம்ஸுக்கு வந்து நான் மருந்தில் ட்ரீட் பண்ணுறவங்க நான் நியூராலஜிஸ்ட், அதே ஆப்ரேஷன் பண்ணுறவங்க நியூரோ சர்ஜன். ஸோ இப்போது மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நம்மளோட கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறோம், ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தோ இல்லைனா பிரெயின் ஹெல்த்தோ வந்து எப்படி டாக்டர் மெயின்டைன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு திங் என்னென்னா பி அவேர். உங்களுக்கு வந்து பிரெயின் ஹெல்த்தை காப்பாற்றணுன்னு நீங்கள் நினைக்கணும். இப்போது அதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சோஷியல் மீடியானால அண்ட் ஆல்சோ இந்த ஆக்சிலரேட்டட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெளியில் உலகம் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த கான்ஸ்டன்ட் த்ரெட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜாப் லாஸ் இருக்கலாம். இதெல்லாமே வந்து பிரெயினுக்கு தான் இட் இஸ் கிவிங் ப்ராப்ளம். ஏன்னா வந்து இப்போது பிரெயின் தான் மாஸ்டர் ஆஃப் அவர் பாடின்னு சொல்லலாம். பிரெயின் தான் சாஃப்ட்வேர் விச் ரன்ஸ் அவர் பாடி. சரிங்களா, அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம எப்போவுமே காப்பாற்றணும். என்னன்னா வந்து முன்னாடி இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஹியூமனில் எப்படி வந்தது, முன்னாடி வந்து காடில் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதை வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். பட் இப்போ என்ன இருக்குன்னா வெளியில் டைகர் இல்லை, ஆனால் ஒரு இமெயில் வருது ஐடி எம்ப்ளாய்க்கு, இல்லை வந்து நமக்கு ஏதாவது வெளியில் பர்சனல் சுச்சுவேஷன் ஏதாவது வருது, அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம மனசில் நினச்சிட்டே இருக்கும். அதே ஒரு டைகர் மாதிரி அதே ரெஸ்பான்ஸ், அதே ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது வரதுனால தான் நம்ம பிரெயின் ஹெல்த் வந்து டிட்டோரேட் ஆகிட்டோம். பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து இதெல்லாம் நல்லது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நல்ல ரூட்டீன் வச்சுக்கணும், டயட் நியூட்ரிஷியஸ் டயட் இருக்கணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும். இப்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து வெறும் பாடிக்கு மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் வந்து ஈவன் நம்ம காக்னிட்டிவ் ஹெல்த்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த மெமரி இதை பற்றியெல்லாம் பேசணும் இல்லையா, அந்த ஹெல்த்துக்கு வந்து ஈவன் வாக்கிங் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இல்லாமல் இப்போது சப்போஸ் இப்போ யங் ஏஜ்லேயே டயபெட்டிஸ் வருது, பிபி வருது, ஸோ கொலஸ்ட்ரால் வருது, இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கூட, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கூட பிரெயின் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான். அது இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம யூஸ்வலாகவே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம், இதெல்லாமே பார்ப்போம், பிளட் டெஸ்ட்லலாம் பார்ப்போம். பட் நம்ம நெக்லெக்ட் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். Spirituality is not something to be spirituality is different and being religious is different. Right. Spirituality is something where you get connected to people, you feel for the people. So இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் இப்போ நம்ம நிறைய பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறோம். முன்னாடி மாதிரி கிடையாது இல்லைங்களா, இப்போ முன்னாடி மாதிரி நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இப்போ கிடையாது. நமக்கு ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் ஆக்சுவலி there are very less actual friends. ஸோ இதெல்லாமே மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருக்குன்னா we should also focus on இந்த social relations and setting a boundary with the technology. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ காமனாக வந்து கை மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நடுக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதை டாக்டர் இண்டிகேட் பண்ணுறது? நடுக்கம் வருதுன்னா எந்த கான்டெக்ஸ்ட்டில் வருதுன்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் அது நரம்பு தளர்ச்சின்னு நினச்சிடுவாங்க, பார்க்கின்சன்ஸ்ன்னு நினச்சிடுவாங்க. எல்லா நடுக்கமும் பார்க்கின்சன்ஸ் கிடையாது. இப்போது நாங்கள் பேசும்போது, இப்போ ஸ்டேஜ் மேலே போகும்போது, எப்போயும் ஒரு ஆங்ஷியஸாக இருக்கும் போது, டென்ஷனாக இருக்கும் போது நடுக்கம் வருதுன்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் என்னலாம். அதே நடுக்கம் வந்து எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. ரெஸ்ட்லிவ் ட்ரெமர்ஸ், இந்த நடுக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட டெய்லி ருட்டீன் வந்து முன்னாடி விட ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அது பார்க்கின்சன்ஸோட அறிகுறிகள் இருக்கலாம். ஓகே. அண்ட் இந்த நம்னஸுக்கு டாக்டர்?
நம்னஸ் அகெயின் நம்னஸ்னால் மறுத்து போகுது. இந்த மறுத்து போகிறது திடீர்னு வந்தால் அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. இல்லை வந்து நம்னஸ் யூஸ்வலி என்ன இண்டிகேட் பண்ணுன்னா நர்வ்ஸ் இருக்குது இல்லையா, வெளியில் நம்ம எல்லா இடத்துலையும் நர்வ்ஸ் இருக்குது, கையில் இருக்குது, காலில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற நர்வ்ஸ் பாதிப்புனால வர ஒரு சிம்டம். இந்த சிம்டம்க்கு வந்து இப்போ திடீர்னே வந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எமர்ஜென்சி நரம்பு ரிலேட்டடாக கண்டிஷன் இருக்கலாம். பட் அதுவே காமனாக பார்த்திங்கன்னா இந்த நம்னஸ் இல்லை வந்து இந்த குத்துற மாதிரி நமிச்சல் மாதிரி இருக்கிறது, எரியறது எல்லாமே வந்து நியூரோபதி சிம்டம். இந்த சுகர் இருக்கவங்களுக்கு இல்லை ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சிம்டம்ஸ் நியூரோபதி சிம்டம்ஸை இண்டிகேட் பண்ணும். இதே சிம்டம்ஸ் வந்து திடீர்னு வந்துருச்சுன்னா எமர்ஜென்சி கண்டிஷன் ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கில்லியன் பேரே சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இமீடியட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இந்த மொபைல் ரேடியேஷன் வந்து எவ்வளோ ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹர் பிரெயின் டாக்டர்? ஏன்னா எவ்ரிடே வந்து எங்கள் அம்மா தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று தான் சொல்லுவாங்க, இந்த ஃபோனை வந்து உன் பக்கத்தில் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நர்வ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு உண்மை டாக்டர்? ஃபோன் ரேடியேஷனால் பிரெயின் அஃபெக்ட் ஆகுமோ இல்லையோன்னு ஸ்டடீஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது. பட் டெஃபினெட்லி யூஸ் ஸ்க்ரீன் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் நைட்டு தூங்கும்போது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேஷண்ட்ஸில் என்னன்னா, எனக்கு வரவங்க எல்லாமே வருதுன்னு தான் சொல்கிறாங்களா, நாங்கள் லேட்டாக தூங்குறோம், தூக்கம் கரெக்டாக வரலை, நான் 4 hours தான் நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம், இல்லை 8 hours தூங்கினாலும் தூக்கம் கரெக்டாக இல்லை, நடுவில் இழந்துக்கிறோம். இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமானதுனால வரலாம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெஸ்ட்ரிக்ட், எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர், இப்போ நம்ம வந்து மூவிஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதை ட்ரீட் பண்ணோன்னே அப்படியே பெட் ரிட்டனாகவே இருப்பாங்க. இது வந்து உண்மையா, இல்லைனா வந்து அவங்க ரெக்கவர் பண்ண வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அதான் ஸ்ட்ரோக் வந்த உடனே இமீடியட்லி நம்ம முன்னாடி சொன்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரோக்கு ரிக்கவரி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரோக் வந்திருக்கு, எவ்வளோ பெருசாக ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அது முக்கியம். அது இல்லாமல் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நியூரோ ரீஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி, அவங்களுக்கு வந்து பேச்சு வரலைன்னா பேச்சுக்கான தெரப்பி, இதெல்லாம் கொடுத்தோம்னா ரிக்கவரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ சின்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரியே, சின்னதாக ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அவங்க வந்து முன்னாடி மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ட்ரோக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபாலோட் பை இந்த நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா இம்ப்ரூவ் ஆப்பாங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து நேயர்களுக்கெலாம் வந்து ஒரு டேக் ஹோம் மெசேஜ், பிரெயின் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயின் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல டயட், ரொம்ப ஹெல்த்தியான டயட் சாப்பிடணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். இதே அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்னால் சுகர் இருக்குது, இல்லை பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அது வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போது ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப் இல்லை ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ரைட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எப்படின்னா வந்து ஏதாவது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வந்து இந்த கார்டனில் வாக் பண்ணுறதோ இல்லை ஏதோ ரிலாக்ஸேஷனோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல இமோஷனல் ஸ்டேட் வச்சோம்னா பிரெயின் ஹெல்த்தை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எல்லா சிம்டம்ஸ், எந்த சிம்டம்ஸ் வந்தாலும் உடனே நியூராலஜிஸ்ட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரெயினை வந்து காப்பாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இன்றைக்கி வந்து பிரெயின் ஹெல்த்தை பற்றி அண்ட் எல்லா சிம்டம்ஸ் அண்ட் வார்னிங் சைன்ஸ்லாம் பற்றி நேயர்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.